ஷாஜகான் மும்தாஜுக்காக கட்டின காதல் கோட்டையான தாஜ்மஹாலை தன்னுடைய இறுதி காலங்களில் தன்னாலேயே கிட்ட வந்து பார்க்க முடியாது அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. முகலாய பேரரசின் மாமன்னனான ஷாஜகானை அவனுடைய மகன் அவுரங்கசீப்பே இந்த ஆக்ரா கோட்டையில சிறை வைக்கிறாரு. இருள் சூழ்ந்த இந்த கோட்டையில ஷாஜகானுக்கு கிடைச்ச ஒரே வெளிச்சம் என்னன்னா, இந்த கோட்டை வழியா அவரால் தாஜ்மஹாலை பார்க்க முடிஞ்சது மட்டும்தான். இந்த வீடியோவில் உலக அதிசயமான தாஜ்மஹாலையும் முகலாய மன்னர்களின் அரண்மனையையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு நார்த் இந்தியா ட்ரிப் போனோம், குறிப்பாக காசிக்கெலாம் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு பெரிய கோவில் ட்ரிப் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் கோவில் ட்ரிப்லாம் நம்மளுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஃபேமிலியாக ஆசைப்படும் போது அவங்களுக்கு புக் பண்ணி தரணும் தானே. அதனால் ஸ்ரீ தர்ஷன் டிராவல்ஸ் மூலமாக ஒரு குரூப் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, 30 பேர் வரைக்கும் போகிற மாதிரி. அதில் எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு 10 பேருக்கு புக் பண்ணி கொடுத்தோம். நான் ஏசி ட்ரெயினில் போனோம் அப்படின்னா 13,000 பர் ஹெட்டுக்கு, ஏசி கோச்சில் போனோம்னா 17,000 பர் ஹெட்டுக்கும் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 days 5 nights இருக்கிற ஒரு ட்ரிப் அது. கிட்டத்தட்ட ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிராவல் ஒரு 30 hours வரும். எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து உங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆக்ரா கூட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 30 hours. எப்படின்னா ஃப்ரைடே நைட்டு ஒரு 10:30 கிளம்பின ட்ரெயின் சண்டே மார்னிங் ஒரு 4 மணிக்கு தான் போய் ரீச் ஆச்சு. ஸோ 4 மணிக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஏசி பஸ்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்ரால. ஸோ அங்க இருந்து குரூப் ட்ரிப்புக்கு வந்த எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு பக்கத்திலேயே ரூம்ஸ்லாம் புக் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாமே ஏசி, கொஞ்சம் கிடைக்காததுக்கு மட்டும் நான் ஏசி கொடுத்து ஓரளவுக்கு டீசென்டான ரூம்ஸ் கொடுத்து அவங்கள ஃப்ரெஷ் அப் ஆக வச்சாங்க. ஏன்னா விடிய காலைல 4 மணிக்கு போய் ரீச் ஆகும்போது ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா, ட்ரெயின்ல டிராவல் பண்ணது. ஒரு ஃபியூ ஹவர்ஸ், ஒரு 3-4 மணி நேரம் டைம் கொடுத்து காலையில 8 மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்கள அங்க இருந்து தாஜ்மஹாலுக்கு கூட்டு போனாங்க. ஒரு 30 minutes அவங்க தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு 30 minutesல தாஜ்மஹால் வந்துருச்சு. ரொம்ப வருஷமா தாஜ்மஹாலை பார்க்கணும், தாஜ்மஹால் வந்து நம்ம டிவிலேயே பார்த்துருப்போம், நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம், தாஜ்மஹாலை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. உலக அதிசயங்களை ஒவ்வொரு முறை மாத்தி மாத்தி இந்த முறை 7 அதிசயம் இது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எல்லா முறையுமே தாஜ்மஹால் ஒரு உலக அதிசயமாவே இருக்கும். அப்படிப்பட்ட தாஜ்மஹாலுக்கு நெருங்க வந்து அவ்வளோ ஆசையா இருந்தது. பஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போன பஸ் பார்க்கிங்லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து பார்க்கிங்ல இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்றாங்க. அந்த காசை கொடுத்துட்டு மக்கள்லாம் ஏறி தாஜ்மஹாலோட என்ட்ரிக்கு போயிடலாம். தாஜ்மஹாலுக்கு உள்ள போனோம் அப்படின்னா தாஜ்மஹாலே 2 செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து இந்த கார்டன் இருக்க வெளில நின்று போட்டோ எடுக்க, தாஜ்மஹால் உள்ள போகாம வெளியில நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சார்ஜஸ். அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 40 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 20 rupees. அதுக்கப்புறம் கார்டன் தாண்டி உள்ள போறதுக்கு தனியா ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்கு. அதாவது தாஜ்மஹால் உள்ளேயே அது போனோம்னா 200 rupees பர் அடல்ட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. 10 வயசு கீழே இருக்க கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி டிக்கெட் ரேட்லாம் இருக்கு. தாஜ்மஹாலுக்குள்ள வந்த உடனே அவ்வளோ பிரம்மாண்டம் நம்ம மனசுக்குள்ள ஒட்டிக்குது. தாஜ்மஹால் வந்து இவ்வளோ பெருசா கிட்டத்தட்ட 42 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாஜ்மஹால் ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்த வெள்ளை மார்பிள் கல்லால கட்டப்பட்டதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு. இதை கட்டினவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், முகலாய அரசர் ஷாஜகான் தன்னுடைய மனைவி, காதல் மனைவி மும்தாஜுக்காக கட்டின ஒரு காதல் நினைவு சின்னம் தான் இந்த தாஜ்மஹால். இதனாலதான் உலக அதிசயமா அது இன்னைக்குமே இருக்கு. இதை கட்டுறதுக்கு 20,000 தொழிலாளர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. உள்நாடு வெளிநாடு அப்படின்னு எல்லா நாட்டில இருந்தும் கொண்டு வந்து ஆளுங்களை இறக்கி இருக்காங்க. 20,000 பேரை குவிச்சு அவ்வளோ பேர் வேலை செஞ்சுமே கிட்டத்தட்ட 22 வருஷம் 1632 இருந்து 1653 வரைக்கும் இதை கட்டியிருக்காங்க. தாஜ்மஹாலுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 ரகசிய அறைகள் இருக்கு. அது வந்து பொதுமக்களுக்கு திறந்து வைக்கல. ராஜாக்கள்லாம் எப்பவுமே ஒரு ரகசிய அறை வச்சுதான் கட்டுவாங்க. அவங்க வந்து நகை வச்சுக்கிறதுக்கு, ஏதாவது போர் டைம்ல வந்து
வந்து பதுங்கு குழிகளா வச்சுக்கிறதுக்கு, அவங்களுடைய நிதி நிர்வாகத்துக்கு வசதிக்குன்னு நிறைய ரகசிய அறைகள் இருக்கும். அதே மாதிரி ரகசிய அறைகள் 22 இருக்கிறதா சொல்றாங்க. தாஜ்மஹால் வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய களம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உலக பாரம்பரிய சின்னமா இது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி உலக அதிசயங்கள்ல ஒன்னா தாஜ்மஹால் இருக்கு. ஸோ இதோட லவ் ஸ்டோரி உங்களுக்கே தெரியும். மும்தாஜ் வந்து எப்படி இறந்தாங்கன்னா, தன்னுடைய 14வது குழந்தை பிறக்கும் போது பிரசவத்துல அந்த இதுல வந்து இறந்துட்டாங்க. 1631 இறந்துட்டாங்க. அந்த கஷ்டத்தை வந்து இவரால் தாங்கிக்க முடியல. ஷாஜகான் வந்து அவங்க நினைவாவே இருந்தார். ஸோ உடனடியா அவங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக அடுத்த வருஷமே 1632வது வருஷமே வந்து தாஜ்மஹாலை கட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிருக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு காதல் சின்னம் தான். ஷாஜகான் தன்னுடைய இறுதி ஆசையில மும்தாஜ் கூட என்னையும் சேர்த்து புதைச்சிருங்க, என்னையும் அந்த கல்லறை பக்கத்துல வச்சிருங்க அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு காதல் சின்னமா தான் தாஜ்மஹால் இருக்கு. இன்னைக்குமே லவ் பண்றவங்க வந்து லவர்ஸ்குள்ள கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு தாஜ்மஹாலோட மினியேச்சரை வந்து கொடுக்கறது வழக்கமா இருக்கும். யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. தாஜ்மஹால் நினைச்சாலே நம்ம சின்ன வயசுல இருந்து தாஜ்மஹாலை எப்படி பார்த்திருக்கோம், எத்தனையோ படங்கள்ல பார்த்திருக்கோம்ல. ஜீன்ஸ் படத்துல 7 அதிசயங்களை காட்டியிருப்பாரு சங்கர். அதுல வந்து முக்கியமான ஒரு இடத்துல உலக ஐஸ்வர்யா ராயும் பிரசாத்தும் டான்ஸ் ஆடுவாங்க. காதலர் தினத்துல வந்து தாஜ்மஹால் மேல இருக்க மாதிரிலாம் காட்டுவாங்க. அதை பார்க்கும்போது ஓ இங்கதான் குணால் நின்றுட்டு இருந்தாரோ அந்த மாதிரி தோணுது. இதை எப்பெல்லாம் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னா, காலையில டைமிங் சொல்றாங்க. காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இது வந்து ஓபன் பண்ணி விட்டுறாங்க. நீங்க உள்ள போனோம்னா டிக்கெட் வாங்கும் போதே உங்க கையில வந்து ஒரு பிளாஸ்டிக் டோக்கன், அதாவது நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை கையில எடுத்துக்கிட்டு போனோம். ஏன்னா நீங்க உள்ள போகும்போது அதுல ஒரு என்ட்ரி விழுந்துருது. ஸோ உள்ள இருந்து வெளியே வரும்போது ஒரு என்ட்ரி விழுந்துது. ஸோ நீங்க எவ்வளவு நேரம், எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க, அவங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஒரு டிக்கெட்டும் பிளஸ் ஒரு டோக்கனும் கொடுக்குறாங்க. அந்த வரும்போது நீங்க அந்த டோக்கன் போட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். உள்ள எந்த சாப்பாடு பொருளுமே வந்து அனுமதி இல்லை. தண்ணி எடுத்துட்டு போகலாம், அங்கேயுமே தண்ணி இருக்கு. பட் வேணும்னா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகலாம். பெரிய பேக் எதுவும் எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்றது இல்ல. நீங்க கையில ஒரு சின்ன பை மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஸோ அதை தாண்டி பெருசா எதுவும் இல்லை. ஸோ மற்றபடி நைட்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, முழு நிலா இருக்கிற டைம்ல தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றதுனால அப்ப மட்டும் ஸ்பெஷல் என்ட்ரிக்கு அலோவ் பண்றாங்க. நார்மல் டைம்ல நைட்ல அலோவ் பண்றது இல்ல. ஃப்ரைடேஸ்லாம் வந்து தாஜ்மஹால் அலோவ் பண்றது இல்ல. ஸோ நீங்க வந்து உங்களோட பிளானை கேர்ஃபுல்லா போட்டுக்கோங்க. ஃப்ரைடேஸ் வந்து தாஜ்மஹாலுக்கு போக வேண்டாம். தாஜ்மஹாலை பார்த்து முடிச்ச உடனே அடுத்ததான் எங்க ஃபேமிலி எங்க போனான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு தான் போனாங்க. ஆக்ரா ஃபோர்ட் வந்து தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே கட்டியிருந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை, ஒரு அரண்மனைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து முகலாயர்களோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க எவ்வளோ செல்வாக்காக இருந்திருக்காங்க, அவங்க கட்டடக்கலையோட சிறப்புகள் என்ன, இது எல்லாமே நீங்கள் வந்து ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போனால் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அதே யமுனா ஆற்றுக்கரையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாஜ்மஹாலை விட்டு தள்ளி இருக்குது. தாஜ்மஹாலும் யமுனை ஆற்றுக்கரையில் தான் இருக்குது. இந்த ஆக்ரா ஃபோர்ட்டும் யமுனை ஆற்றுக்கரையில் தான் இருக்குது. இதோட சிறப்பு என்னன்னா, இது வந்து ரெட் சாண்ட்ஸ்டோனால கட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம செங்கல் மாதிரி தான் இருக்கும். அந்த காலத்துல அவங்க வந்து செங்கலால கட்டின ஒரு சிகப்பு கோட்டை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோட்டை வந்து. ஏன்னா கோட்டையோட செவுரு பார்த்தீங்கன்னா 70 அடி ஹைட் இருக்குங்க. கிட்டத்தட்ட 94 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஆக்ரா ஃபோர்ட் வந்து 500க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கான். இதுல 500 ரூம்ஸ். யோசிச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து லக்ஸுரியா இருக்கு. இதுல 500 ரூம், அதுதானே அரண்மனைனா. ஸோ அவ்வளோ ரூம் கொண்ட அரண்மனை இருக்கு. நிறைய வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்டையில இருந்து நீங்க தாஜ்மஹாலை பார்க்க முடியும். அந்த மாதிரி வியூ கொண்ட இடமெல்லாம் இருக்கு. பட் ஆனா இந்த கோட்டையை ஆரம்பத்துல யார் கட்டியிருக்காங்கன்னா, ஒரு இந்து அரசர் ராஜா பாடல் சிங் தோமர் அப்படின்றவர் தான் இதை ஃபர்ஸ்ட் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் முகலாய பேரர்கள் வந்து படையெடுப்பு நடந்து, அந்த படையெடுப்புக்கு அப்புறம் வந்து அக்பர் வந்து 1565 இதை வந்து புதுப்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் அவர் அந்த ஒர்க்கை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த அவரோட வழி வந்த மன்னர்கள் ஜஹாங்கீரா இருக்கட்டும், ஷாஜஹானா இருக்கட்டும், இதை இன்னும் அழகுபடுத்தினாங்க. இவங்க ரெட் ஸ்டோன்ல இருந்து நிறைய மார்பிள்ஸையும் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த கோட்டையில பாத்தீங்கன்னா ரெட் ஸ்டோனும் இருக்கும், மார்பிள்ஸுமே இருக்கும். ஷாஜஹானுக்கு இந்த கோட்டைக்கும் வந்து இன்னொரு சிறப்பு இருக்கும். என்னன்னா, ஷாஜஹான் ராஜாவா இருக்கும்போது அவனோட மகன் அவுரங்கசீப்பை என்ன பண்ணிருப்பான், அவன் ராஜாவா ஆகணுன்றதுக்காக அவரை சிறைப்படுத்திருப்பான். ஏன்னா ஷாஜஹானுக்கு ஏகப்பட்ட மனைவிகள், அதுல வாரிசு பிரச்சனை, இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே அப்போ ஷாஜஹான் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அதனால வந்து ஷாஜஹானையே அரெஸ்ட் பண்ணி அவுரங்கசீப் வந்து இந்த கோட்டையில தான் சிறை வச்சிருப்பான். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த கோட்டை வழியா அவர் வந்து தாஜ்மஹாலை பார்த்திருப்பாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவரோட காதல் மனைவி மும்தாஜை வந்து இங்க இருந்து பார்த்திருப்பாரு. ஸோ தாஜ்மஹாலோட அழகை வந்து இந்த ஃபோர்ட்ல இருந்து
அவரோட பாஷையில் வந்து இது ஒரு சிறைச்சாலை, சிறைச்சாலையிலேருந்து ஷாஜகான் வந்து அதை பார்த்துருப்பார். ஸோ இதை வந்து நிறைய தனித்தனியாக மகால்கள் இருக்குது. அதாவது ஜஹாங்கீர் மஹால், காஸ் மஹால், முசம்மன் புர்ஜ் அப்படின்னு சொல்கிற இடம்லாம் இருக்கும். இந்த முசம்மன் புர்ஜ் தான் வந்து ஷாஜகானை வந்து ஜெயிலாக யூஸ் பண்ண இடம். அதே மாதிரி மக்களை சந்திக்கிறதுக்கு திவானியாம் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க. இது வந்து மக்கள் சந்திப்புக்கான இடம். ராஜாவை வந்து மக்கள்லாம் பார்க்கணும் இல்லையா, அதுக்கான இடமா இருக்குது. அதே மாதிரி வந்து மந்திரிகள் கூட்டம் போடுற ஒரு அரண்மனை பேச்சுக்கள்லாம் நடக்கிற இடமா திவானி காஸ் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இதுக்குள்ளேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனான இடமே இதுவாக தான் இருக்குது. ஏன்னா முகலாயர்கள் வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அவங்களது. அது வந்து ஒரு நடந்த இடம் அது இதுதான் அப்படின்னு கேட்கும் போது வியப்பாக இருக்குது. முகலாயர்கள் வந்து எவ்வளோ பெரிய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. பிரிட்டிஷுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு எம்பையராக வந்து முகலாயர்கள் இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்த வந்து 1983 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சாங்க. இது வந்து அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான்னு மிக பிரபலமான மன்னர்கள். ஏன்னா நீங்கள் இவங்களை தவிர்த்துட்டு இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை வந்து படிக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்க ஆட்சி பண்ண ஒரு இடமா இருக்குது. அவங்க குடும்பத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டியாக இது இருக்குது. இந்த கோட்டை வந்து உள்கோட்டை வெளிக்கோட்டைன்னு 2 அடுக்காக அதை கட்டியிருக்காங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக. கோட்டைக்கு நீங்கள் எப்போ வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ்க்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ்லாம் காஸ்ட்லி 550 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் வந்து நீங்கள் அழகாக தாஜ்மஹாலை பார்த்துட்டு இந்த கோட்டைக்கு வந்துட முடியும். இந்த கோட்டையில் ஏகப்பட்ட வரலாறு பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கைடு கிடைச்சாங்கன்னா வச்சுக்கிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து தாஜ்மஹாலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஆக்ரா ஃபோர்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஆக்ராவே ரொம்ப அழகான ஒரு சிட்டியாக இருக்குது. ஏன்னா இந்த யமுனை நதியாக இருக்கட்டும், நதிக்கரையில் ராஜாக்கள் கட்டி என்ன டேஸ்ட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் அரணாவே இருந்துச்சு இல்லையா. ஒரு பக்கம் ஆறு இருக்குன்னா அந்த பக்கம் எதிரிகளால் அவ்வளோ ஈஸியாக தாக்கிட முடியாது. ஸோ பேசிக்காகவே அவங்க பவுண்டரிஸை பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ராஜரீக நுட்பங்களோட செஞ்ச ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. நம்ம வந்து லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரி தாஜ்மஹால் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டுக்கோ வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நார்த் இந்தியா டெல்லிலாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை நம்ம ஃபியூச்சரில் இது போகணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆதரவு எப்போ எங்களுக்கு தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.